குச்சிக்கிழங்கு எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். குச்சிக்கிழங்கு வந்து வேக வைக்கிறது பார்த்திங்கன்னா, அது வந்து நல்லா வேக வைக்கலைன்னா அது ஒரு மாதிரி கெட்டியாகவே இருக்கும். அதனால் நல்லா குச்சிக்கிழங்க வேக வச்சு எப்படி வேக வைக்கிறது, எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் அதுக்கு ஒரு அரை குச்சிக்கிழங்கு மட்டும்தான் வெட்டியிருக்கேன். இந்த அரை குச்சிக்கிழங்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த அரை குச்சிக்கிழங்குல சிப்ஸ் போட்டு பார்க்கலாம் எப்படி வரும்னு. இதோ பேலன்ஸ் அந்த அரை குச்சிக்கிழங்க இந்த ஷேப்பில் வெட்டி வச்சுருக்கேன். இதே மாதிரி எல்லாத்தையும் வெட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எதில் இது பண்ண போகிறோம்னா குக்கரில் தான். குக்கரில் ஒரு 2 சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். 2 சொம்பு தண்ணி ஊற்றி வச்சு இந்தளவுக்கு தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் இதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஏன்னா இது சப்புன்னு தான் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா உப்பு நல்லா ஆட் பண்ணலைன்னா அது டேஸ்ட்டே இருக்காது. அதனால் நல்லா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியாச்சு. நல்லா விசில் அடங்கிருச்சு. இப்போ விசில் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கும்னு. பாருங்கள், நமக்கு வெந்திருக்க விதத்துலேயே தெரியும் எப்படி வெந்திருக்குன்னு. நல்லா தோலெல்லாம் அதுவே பிஞ்சு வர மாதிரி வெந்திருக்கு பாருங்கள். நல்லா வெடிச்சு இந்த ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜு. இதில் எடுத்துக்கலாம். பாருங்கள், எடுக்கவே தோல் அதுவே பிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜு. எப்படி மாவு மாதிரி வருதுன்னு பாருங்கள். கூட கரும்பு சர்க்கரை தொட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. எந்த அப்டேட்ஸையும் மிஸ் பண்ணாம இருக்க.